Hi students, welcome to Mechanics of Structures class. Mechanics of Structures Unit 5 Columns and Struts problem number 4. A steel bar of 4 meter long, 35 mm internal diameter and 40 mm external diameter is used as a column. Calculate the Rankins crippling load for the following end conditions. When both ends are hinged and when one end is hinged and the other end is fixed, take Rankins constant as 1 by 7500 and yield point stress as 320 Newton per mm square. Given data பார்த்துக்கலாம். A steel bar of 4 meter long. Steel bar உடைய length கொடுத்திருக்காங்க. Therefore L equal to 4 meter mm க்கு convert பண்ணிக்கோங்க. That is 4 into 1000 4000 mm. 35 mm internal diameter. Diameterல internal diameter தான் கொடுத்திருக்காங்க. Therefore small d equal to 35 mm. And 40 mm external diameter. External diameter capital D கொடுத்திருக்காங்க. Therefore this is hollow circular section. Capital D 40 mm அதுவும் எடுத்து எழுதிக்கோங்க. Is used as a column. Column day cross section hollow circular section. Calculate the Rankins crippling load for the following end conditions. Rankins crippling load தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு end conditions கொடுத்திருக்கு. ரெண்டு end conditions எடுத்து எழுதிக்கலாம். And Rankins constant கொடுத்திருக்காங்க. That is small a. Yield point stress sigma c. ரெண்டு வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ரெண்டு end conditions and ரெண்டு வேல்யூ எல்லாம் எடுத்து எழுதிருக்கோம். To findல Rankins crippling load தான் கால்குலேட் பண்ண போறோம் for two conditions. சொல்யூஷன்ல first conditions எடுத்து எழுதிக்கோங்க. That is when both ends are hinged. Rankins crippling load கான ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். சேம் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கோங்க. sigma c into capital A divided by 1 plus small a into L effective divided by R minimum the whole square. ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய எல்லா டேர்மும் கிவன் டேட்டாவில் இருக்குதான்னு வெரிஃபை பண்ணி இல்லாத டேர்மை கால்குலேட் பண்ணி தென் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சிக்மா சி கிவன் டேட்டாவில் இருக்குது. கேபிட்டல் ஏ இஸ் நாட் கிவன், ஆனால் கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி கொடுத்துருக்காங்க. ரெண்டு வேல்யூவை யூஸ் பண்ணி கேபிட்டல் ஏ கால்குலேட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் ஏக்கான ஃபார்முலா பை பை 4 இன்டு கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் டி ஸ்கொயர். ரெண்டு வேல்யூவும் கொடுத்துருக்கிறதுனால அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு 294.52 mm ஸ்கொயர். தென் ஸ்மால் ஏ கிவன் டேட்டாவில் இருக்குது. நெக்ஸ்ட் வேல்யூ எல் எஃபெக்டிவ். when both ends are hinged எல் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு ஸ்மால் எல். எல் வேல்யூ 4000 mm தான். 4000 mm எடுத்து எழுதிக்கிறோம். தென் ஆர் மினிமம் கால்குலேட் பண்ணணும். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஆர் மினிமம் மீன்ஸ் ஆர்எக்ஸ் அண்ட் ஆர்ஒய் ரெண்டு வேல்யூலையும் ஸ்மால் வேல்யூ தான். சர்க்குலர் செக்ஷன் அண்ட் ஹாலோ சர்க்குலர் செக்ஷன் ரெண்டுக்குமே ஆர்எக்ஸ் அண்ட் ஆர்ஒய் ரெண்டுமே சேம் தான். therefore ஆர் மினிமம் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ பை ஏ. ஏ வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். ஐ வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கணும். ஐக்கான ஃபார்முலா பை பை 64 இன்டு கேபிட்டல் டி பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி பவர் 4. எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க. 52,001.94 mm power 4. Therefore R is equal to I value and capital A value 294.52 mm square. ரெண்டு வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ரூட் போடும்போது மோர் தேன் 1 வேல்யூ இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டு தான் கால்குலேட்டரில் என்டர் பண்ணணும். கால்குலேட் பண்ணிங்கன்னா R வேல்யூ ஈக்குவல் டு 13.2 mm கிடச்சிருக்கு. இப்போ பிஆருக்கான ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸும் நம்ம கையில் இருக்குது. therefore எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நியூமரேட்டர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க. டினாமினேட்டரில் 1 ப்ளஸ்க்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய ரிமைனிங் டேர்ம்ஸை ஃபஸ்ட்டில் கால்குலேட் பண்ணிங்கன்னா 12.24 கிடச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் மோர் தேன் 1 வேல்யூ இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டுக்கணும். therefore PR ஈக்குவல் டு 7118.3 நியூட்டன். இதை கிலோ நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா டிவைட் பை 1000 போட்டுக்கோங்க. therefore PR ஈக்குவல் டு 7.118 கிலோ நியூட்டன். ரெண்டு வேல்யூவும் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் கொஸ்டினில் ரெண்டு எண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. therefore செகண்ட் எண்ட் கண்டிஷனை நெக்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். that is one end is fixed and other end is hinged. இந்த கண்டிஷன்லையும் Rankins ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். therefore Rankins crippling லோடுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம். சிக்மா சி கிவன் டேட்டாவில் இருக்குது. கேபிட்டல் ஏ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறோம். that is 294.52 தான். ஏ வேல்யூ கிவன் டேட்டாவில் இருக்குது. எல் எஃபெக்டிவ் கால்குலேட் பண்ணிக்கணும். when one end is fixed and other end is hinged means L effective equal to L divided by square root of 2. L கான வேல்யூ 4000 divided by square root of 2 கால்குலேட் பண்ணிங்கன்னா L effective equal to 2828 mm. and R minimum ப்ரீவியஸாக கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறோம். R minimum equal to 13.2. எல்லா வேல்யூஸும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவை செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணி எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் 1 ப்ளஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரிமைனிங் டேர்ம்ஸை செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணி எழுதிக்கோங்க. தென் டினாமினேட்டரில் ப்ராக்கெட் போட்டு கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ PR ஈக்குவல் டு 13,238.7 நியூட்டன். கிலோ நியூட்டனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000 கொண்டு டிவைட் பண்ணிக்கோங்க. therefore PR ஈக்குவல் டு 13.238 கிலோ நியூட்டன். பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. Next problem number 5. A hollow CI column, that is cast iron column, whose outside diameter is 200 mm
has a thickness of 25 mm. It is 4.5 meter long and is fixed at both ends. Calculate the safe load by Rankin's formula using a factor of safety, that is FOS is 3. If A is equal to 1 by 7500 and yield stress is 330 Newton per mm square. Given data பார்த்துக்கலாம். Hollow CI column, that is cast iron column, whose outside diameter கொடுத்திருக்கிறதுனால capital D equal to 200 mm as a thickness of 25 mm. Section உடைய thickness T is equal to 25 mm. It is 4.5 meter long. Small l equal to 4.5 meter. அதை mm convert பண்ணிக்கோங்க 4500 mm and is fixed at both ends. End conditions both ends fixed கொடுத்திருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கோங்க. Then calculate the safe load by Rankin's formula using a factor of safety. FOS வந்து 3 கொடுத்திருக்காங்க, therefore அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. Then A and sigma C ரெண்டு வேல்யூவும் எடுத்து எழுதிக்கலாம். ரெண்டு வேல்யூவும் எடுத்து எழுதியிருக்கிறோம். Then 2 find safe load by Rankin's formula தான் calculate பண்ண சொல்லியிருக்காங்க. Therefore 2 findல safe load by Rankin's formula எடுத்து எழுதிக்கோங்க. Solutionல safe load by Rankin's formula. Therefore safe load equal to Rankin's crippling load divided by FOS. Safe load formula ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் படிச்சிருக்கிறோம். தட் இஸ் கிரிப்ளிங் லோட் டிவைட் பை FOS. இங்கே சேஃப் லோட் பை ரேங்கின்ஸ் ஃபார்முலா கேட்டிருக்கிறதுனால ரேங்கின்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் கிரிப்ளிங் லோட் கால்குலேட் பண்ணணும். தேர்ஃபோர் ரேங்கின்ஸ் கிரிப்ளிங் லோட் டிவைட் பை FOS. இப்போ கிரிப்ளிங் லோட் பை ரேங்கின்ஸ் ஃபார்முலா, இதை ரேங்கின்ஸ் கிரிப்ளிங் லோட் எப்படினாலும் எழுதிக்கலாம். தட் இஸ் PR equal to sigma C into A divided by 1 plus A into L effective divided by R minimum the whole square ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க. என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ எல்லா வேல்யூஸும் கால்குலேட் பண்ணிக்கலாம். சிக்மா சி கிவன் டேட்டால இருக்குது. கேபிட்டல் ஏ தட் இஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அந்த வேல்யூ கொடுக்கல. ஆனால் டைமென்ஷனுக்கு கேபிட்டல் டியும் திக்னஸும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஹாலோ சர்க்குலர் செக்ஷன் படிச்சிருக்கிறோம். ஹாலோ சர்க்குலர் செக்ஷனுக்கு அவுட்டர் டைமீட்டர் கேபிட்டல் டி, இன்னர் டைமீட்டர் ஸ்மால் டி. Then capital A கான ஃபார்முலா pi by 4 into capital D squared minus small d squared. அவுட்டர் டைமீட்டரும் திக்னஸும் கொடுத்துருக்கிறதுனால ஸ்மால் டி நாம தான் கால்குலேட் பண்ணிக்கணும். கேபிட்டல் டில இருந்து 2 சைட்ஸ்ல இருக்கக்கூடிய திக்னஸையும் நம்ம மைனஸ் பண்ணி ஆகணும். therefore small d equal to capital D minus 2 times t. capital D 200, thickness 25. எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க. 200ல இருந்து 50 மைனஸ் பண்ணீங்கன்னா small d equal to 150 mm. ரெண்டு வேல்யூம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கேபிட்டல் A கால்குலேட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் A is equal to 13,744.46 mm square. நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்மால் a given டேட்டால இருக்குது and L effective கால்குலேட் பண்ணிக்கணும். क्वेश्चनல n condition both ends fixed கொடுத்திருக்காங்க. therefore L effective equal to small l by 2. small l கான வேல்யூ 4500. therefore L effective equal to 2250 mm. next value R minimum already படிச்சிருக்கிறோம். hollow circular section and circular sectionக்கு RX and RY ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால R minimum equal to R தான். that is equal to square root of I by A. I value given dataல இல்ல. therefore I கான formula pi by 64 into capital D power 4 minus small d power 4. இந்த ஃபார்முலால capital D and small d சப்ஸ்டிட்யூட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் A ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருக்கோம். ரெண்டு வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. இன்சைட் த ஸ்கொயர் ரூட் கண்டிப்பா பிராக்கெட் போட்டுக்கோங்க. now R equal to 62.5 mm. எல்லா டேர்ம்ஸும் நம்ம கையில இருக்குது. therefore Rankin's crippling loadக்கான ஃபார்முலால எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் செப்பரேட்டா ரெடியூஸ் பண்ணி தென் கால்குலேட் பண்ணிக்கோங்க. PR கான வேல்யூ கிடைச்சிருக்கு, பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதை 1000 கொண்டு டிவைட் பண்ணீங்கன்னா கிலோ நியூட்டன்ல வேல்யூ கிடைச்சிருக்கு. தட் இஸ் 3867.38 கிலோ நியூட்டன். இந்த ப்ராப்ளத்துல சேஃப் லோடு தான் கேட்டிருக்காங்க. therefore சேஃப் லோடுக்கான ஃபார்முலா கிரிப்ளிங் லோட் டிவைட் பை FOS. FOS given dataல 3 கொடுத்திருக்காங்க. therefore கால்குலேட் பண்ண அந்த கிரிப்ளிங் லோட் வேல்யூ டிவைட் பை 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க. சேஃப் லோட் ஈக்குவல் டு 1289 கிலோ நியூட்டன். பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. கிலோ நியூட்டனில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நியூட்டன்லேயே கால்குலேட் பண்ணி நியூட்டனில் இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணினா போதும். சேஃப் லோடும் நியூட்டனில் கிடைக்கும். அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 6. RSJ 300 mm into 140 mm and 5 meter long is used as a stanchion with one end fixed and other end free. Find the safe axial load for the stanchion using Rankin's formula. Factor of safety is 3. For RSJ, IXX equal to 8.6 into 10 power 7 mm power 4. IYY equal to 4.54 into 10 power 6 mm power 4. Capital A, small a and FC value எல்லா வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இப்போ given data பார்த்துக்கலாம். RSJ கொடுத்துருக்காங்க. that is rolled steel joist. அதனுடைய sectional dimension கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. then 5 meter long, that is small l equal to 5 meter. mm convert பண்ணி எழுதிக்கோங்க.
used as a stanchion. Stanchion means strut தான், with one end fixed and other end free. End condition கொடுத்திருக்காங்க, அதையும் எடுத்து எழுதிக்கும். Find the safe axial load for the stanchion using Rankins formula. இந்த ப்ராப்ளத்திலையும் Rankins formula அப்ளை பண்ணி safe load தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. Factor of safety 3 கொடுத்திருக்கு, FOS equal to 3. Then the RSJ IXX IYY capital A இதுல வேல்யூ கொடுத்திருக்கறனால அதையும் எடுத்து எழுதிக்கலாம். ஸ்மால் ஏயும் எடுத்து எழுதிக்கோங்க. இந்த FC ன்னு கொடுத்திருக்காங்க, that is yield stress தான். This is equal to sigma C தான், அதையும் எடுத்து எழுதிக்கலாம். IXX IYY capital A small a FC that is equal to sigma C எடுத்து எழுதிக்கோங்க. To find the safe load using Rankins formula, firstல safe loadக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கோங்க, that is Rankins crippling load divided by FOS. எப்பவுமே என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்குள்ள ஃபார்முலாவை எழுதிட்டு தென் அதுல இருந்து 1 by 1 போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த சேஃப் லோட் கேட்டிருக்கிறனால சேஃப் லோடுக்கான ஃபார்முலாவே எழுதிக்கோங்க, that is crippling load divided by FOS தான். Rankins ஃபார்முலாவை அப்ளை பண்ண சொன்னதுனால நம்ம Rankins crippling loadனு போட்டுக்கோம். தென் Rankins crippling loadக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம், that is PR. PRக்கான ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க, சிக்மா C கேபிட்டல் A ஸ்மால் a எல்லா வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. தென் L எஃபெக்டிவ் தான் வேணும். என் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா one end fixed and other end free தான், that is L effective equal to 2L. L value 5000, therefore L effective equal to 10,000 mm. Next R minimum வேணும். ப்ரீவியஸா நம்ம படிச்சிருக்கோம், R minimum is equal to small value of Rx and Ry தான். Circular section and hollow circular section அந்த ரெண்டுக்குமே Rx equal to Ry. இங்க rolled steel joist கொடுத்திருக்காங்க and IXX and IYY வேல்யூ ரெண்டுமே செப்பரேட்டா கொடுத்திருக்கிறதுனால நம்ம Rx and Ry ரெண்டுமே கால்குலேட் பண்ணிட்டு தென் அதுல இருந்து லீஸ்ட் வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஸ்மால் ஆர் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், I by A. இப்போ RX கால்குலேட் பண்ணணும்னா IXX by A. IXXக்கான வேல்யூ அண்ட் A வேல்யூ ரெண்டு வேல்யூவும் கிவன் டேட்டாவில் இருக்குது, எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா RX equal to 123.64 mm. RY equal to square root of IYY divided by A. IYYக்கான வேல்யூ அண்ட் Aக்கான வேல்யூ ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க. RY equal to 28.4 mm. இந்த ரெண்டு வேல்யூலையும் லீஸ்ட் வேல்யூ பார்த்துக்கலாம். RXக்கு 123.64 mm, RYக்கு 28.4 mm. Therefore small value 28.4 mm R minimum எடுத்து எழுதிக்கலாம். இதில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணிக்கலாம், that is IXX and IYY ரெண்டுலேயுமே எது ஸ்மால் வேல்யூவாக இருக்குதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் R வேல்யூ தான் லெஸ்ஸாக இருக்கும். IXX and IY நீங்கள் செக் பண்ணும்போது IYY வேல்யூ தான் லெஸ் வேல்யூவாக இருந்தது, therefore RY தான் உங்களுக்கு லெஸ் வேல்யூவாக கிடைக்குது. therefore டைரெக்டாகவே R மினிமம்க்கு RY மட்டும் கால்குலேட் பண்ணி எழுதினாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். அப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ ரேங்கின்ஸ் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸும் நமக்கு தெரியும், therefore சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நியூமரேட்டர் வேல்யூவை செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க, டினாமினேட்டர் வேல்யூவை செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணி தென் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா PR equal to 1,05,908.7 நியூட்டன். இதை கிலோநியூட்டனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, that is 105.9 கிலோநியூட்டன். பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. now சேஃப் லோடு தான் கால்குலேட் பண்ணணும், that is Rankins crippling load divided by FOS. crippling loadக்கான வேல்யூ divided by FOSக்கான வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா சேஃப் லோட் equal to 35.3 கிலோநியூட்டன். உங்களுடைய ஆன்சர் நியூட்டன்ல இருந்தாலுமே ஃபுல் மார்க் கிடைக்கும். இதோட இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாப்டர்ல ஃபார்முலா மட்டும் நீங்க படிச்சு வச்சிருந்தா போதும். 4 எண்ட் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி L effective கால்குலேட் பண்ண தெரியணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I வேல்யூக்கான ஃபார்முலா, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஃபார்முலா, தென் Rankins crippling loadக்கான ஃபார்முலா அண்ட் ஆல்சோ Euler's crippling loadக்கான ஃபார்முலா இதெல்லாமே படிச்சு வச்சிருந்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்றதுக்கு இந்த யூனிட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ராப்ளம் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட 5 யூனிட்ஸ்மே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.